ஹாய் guys, வெல்கம் டு ட்ரைவ் ஃபிஷன். நான் தான் உங்க ஷிபின் அண்ட் கூட நம்ம வந்து ராணி. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட், ஹை இன்டென்சிட்டி ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டிருக்கோம். ஸோ கடைசி வரை பாருங்க, மிஸ் பண்ணாம. புதுசாக நாங்கள் நிறைய போட்டிருக்கோம், ட்ரை பண்ணாம பாருங்க. லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நாங்களே இன்வென்ட் பண்ண ஒரு ஒர்க் அவுட், நம்ம ஷோல்டருக்கு போடாத ஒரு மிஷின்ல ஷோல்டர் ஒர்க் அவுட் எப்படி போட முடியும்னு சொல்லிட்டு, அது எஃபெக்டிவா போட முடியும்னு சொல்லிட்டு நாங்க காட்டியிருக்கோம். அதை மிஸ் பண்றாதீங்க. அப்புறம் இன் பிட்வீன் நிறைய இன்ஃபர்மேட்டிவா பேசியிருக்கோம், நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ். நீங்க எப்படி என்ன சாவடிச்சு சூப்பர் செட் ட்ராப் செட்ல இதெல்லாம் நீங்க பாருங்க. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யா, ஸோ ஷோல்டர்ல ஸ்டார்டிங்கே வந்து ஃபுல் வார்ம் அப், ஃபுல் ஷோல்டரே வார்ம் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் லேட்டரல் ரேஸ், அப்புறம் ஃப்ரண்ட் ஷோல்டர் ரேஸ், அப்புறம் ரிவர்ஸ் ஃபிளைஸ். ரிவர்ஸ் ஃபிளைஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ஷோல்டர் 3 பார்ட் இருக்கு ஷோல்டர்ல. ஃப்ரண்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், லேட்டரல் ஷோல்டர், அப்புறம் பேக் ஷோல்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிற சூப்பர் செட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் பிளட் ஃப்ளோக்காக தான் இது வந்து ஒரு பம்ப் மாதிரி, பிளஸ் பேசிக்கா ஒரு வார்ம் அப் மாதிரி. ஸோ எல்லாமே 15-15 நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட்டும் 7-7 சூப்பர் செட் மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். லேட்டரல் ரேஸும் ஃப்ரண்ட் ரேஸும் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து ரெஸ்டே இல்லாம இது ரிவர்ஸ் ஃபிளைஸ் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம ரியர் டெல்ட், பேக் ஷோல்டர் டார்கெட் பண்ணும். போட்டு முடிச்ச உடனே லைக் அந்த ஒரு இன்டென்ஸ் பர்ன் கிடைக்கும். அந்த ஃபுல் ஷோல்டர் ஒரு 360 டிகிரி ஆக்டிவேட் ஆகும். ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செட்ல நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது நாங்க வந்து 4 செட்டு போடுறோம். ஸோ இது மேபி உங்களுக்கு இன்ஜரியும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் வார்ம் பண்ணாம நம்ம வந்து டைரக்டா வெயிட் லிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு மைனர் இன்ஜரி மாதிரி ஏதாவது ஆகும். ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க வார்ம் பண்ணிட்டு பண்ணா கரெக்டாக ஆகும். பிளஸ் இந்த ரெஸ்ட் நீங்க மானிட்டர் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் தான் போதும், அதிகமாக எடுக்காதீங்க. சூப்பர் செட் வார்ம் செட்னால ரெஸ்ட் ஒரு டென்ஷன் வந்து மசில் எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ கைஸ், இப்பவே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஒர்க் அவுட் எப்படி போடுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 2 செட் போடுவோம், அதை நாங்கள் ஆஃப் கேம்ல போட்டுக்கிறோம். ஸோ இதை முடிச்சு நம்ம என்ன போட போறோம்னா ஷோல்டர் ப்ரெஸ், நம்பர் ஷோல்டர் ப்ரெஸ். ஸோ நம்ம அதில் சந்திப்போம். லைக் நம்ம சேவின் சொன்ன மாதிரி நம்ம இப்பதான் சூப்பர் செட் முடிச்சுட்டு ஒரு 60 to 90 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செகண்ட் ஒர்க் அவுட்டா நம்பர் ஷோல்டர் ப்ரெஸ் போட வந்திருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் ஷோல்டருங்க. லைக் எந்த ப்ரெஸ்ஸிங் மோஷன் அபோவ் யுவர் ஹெட்டா இருந்தாலும் அது வந்துட்டு நம்ம ஷோல்டர் மசில் டார்கெட் பண்ணோம். இந்த ஒர்க் அவுட் நீங்க நல்லா ஓவர் லோட் பண்றான். லைக் ஒரு நல்லா அதிகமா வெயிட் போட்டு இதுவா இருந்தாலும் சரி, டபுள் ப்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் மார்பல் மிலிட்டரி ப்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஸ்மித் மிஷின்ல போட்டாலும் சரி, ஒன் ஆஃப் தி ஒரு இம்பார்ட்டன்ட் ஓவர்லோடிங் அண்ட் அதான் மேக்ஸிமம் லோடு ஓவர்லோட் பண்றது. போடும்போது உங்களுக்கு அந்த பேலன்சிங்கும் கொஞ்சம் லேர்ன் ஆகும். ஸோ சில பேர் ஸ்டார்டிங்லேயே போடும்போது இந்த மசில் வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம டம்பிளே சரியா போட மாட்டோம், ஒன்று மேலே இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இது போட தான் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் அந்த மசில் ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் செட் போடுறோம். ஆக்சுவலாக யூஸ்வலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் செட் 20 தான் போடுவோம். அந்த ஒரு சூப்பர் செட்னால இப்போ ஆக்சுவலாக அவ்வளோ வெயிட் போகாது. ஒரு சின்ன டிப், நீங்க தம்பிள் தூக்கும்போ உங்க தம்பிள் எடுத்து நீங்க நீஸ்ல வச்சுட்டு இந்த மாதிரி பிக்கப் பண்ணி தூக்கினா ஈஸியா இருக்கும். நீங்களே தூக்குற மாதிரி பைசப்ல இருந்து தூக்கும் போது உங்களுக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தூக்குனா உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் சேவ் ஆகும், பிளஸ் இன்ஜுரியும் ஆகாம இருக்கும். ஸோ நமக்கு இன்னொரு செட் இருக்கு, லாஸ்ட் செட்டா இருக்கும்.
அது ஒரு 25 kg தம்பில் போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஸ்மித் மிஷின்ல ஃப்ரண்ட் ஷோல்டர் ட்ராப் செட் போட போறோம். ஸோ அதுல சந்திப்போம் நம்ம. ஃப்ரண்ட் ஷோல்டர் ப்ளஸ் ஸ்மித் மிஷின்ல போடுறோம். இது நாங்க எப்படின்னா 3 செட் தான் போடுறோம். ஃபர்ஸ்ட் 2 செட் நார்மல் செட், லாஸ்ட் 3rd செட் மட்டும் ட்ராப் செட் மாதிரி போடுறோம். அகைன் ஒரு பம்ப் மாதிரி, ஒரு சூப்பர் செட் மாதிரி. நீங்க ஃப்ரண்ட் ஷோல்டர் எய்ம் பண்றீங்கன்னா கொஞ்சம் grip கொஞ்சம் நல்லா க்ளோஸா பிடிச்சுவாங்க. க்ளோஸா ரொம்ப க்ளோஸா இல்ல, லைக் ஜஸ்ட் அவுட் சைட் யுவர் ஷோல்டர். லைக் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, லைக் பிடிக்கும்போது என் ரெஸ்ட் கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆச்சு. பட் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரெஸ்ட் மேக்ஸிமம் நம்ம பிடிக்கும்போது அப்ரைட்டாவே இருக்கணும். ஸோ ரொம்ப பெண்ட் ஆச்சு, ரொம்ப வெயிட்டா இருந்தால் அது இன்ஜுரி ஆகும். லைட் வெயிட்னா அவ்வளோ ஸ்ட்ரெயின் வரல. ஸோ நீங்க ரெஸ்ட் மேக்ஸிமம் பெண்ட் பண்ணாம, பெண்ட் ஆகாதான் நீங்க அந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரெஸ்ட் இன்ஜுரிலாம் வராமல் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரெஸ்ட் அந்த மொபிலிட்டி கம்மினா நீங்க மெயினாக அந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுங்க. சேம் அதான் அவர் சொன்ன மாதிரி ரிஸ்ட் இன்ஜுரி. ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலாக இப்போ ரிஸ்ட் பெயின் இருக்கனால நான் ரைட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா பேண்ட் போட்டு, ஸோ எனக்கு ரைட் ரிஸ்ட் மட்டும் கொஞ்சம் பெயினாக இருக்கு. ஸோ அதனால நான் பேண்ட் போட்டுருக்கேன். இந்த வாட்டி ரெஸ்ட் கொஞ்சம் பெட்டரா வச்சு போட பாக்குறேன். சோ 2 செட் ஆஃப் நார்மல் வேரியேஷன் போட்டோம். 3rd செட் ட்ராப் செட் நெக்ஸ்ட் போடுறோம். செட் வந்து ட்ராப் செட். ஸோ 40 kg அந்த பார். ஸோ ஃபர்ஸ்ட் 40 kg போட்டுட்டு அடுத்த ஒரு 10 kg ரிமூவ் பண்ணி 30ல போடுவோம். அடுத்து மறுபடியும் 10 ரிமூவ் பண்ணி 20ல போடுவோம். ஸோ இதுல வந்து 3 செட்டா போடுவோம். ஸோ தட்ஸ் வை வி கால் திஸ் ட்ராப் செட். ஆல்மோஸ்ட் சீனிக் செத்துட்டான். கண்டிப்பா டிராப் செட் போட்டா எல்லாரோட எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்கும். நீங்க போட்டு பார்த்து கண்டிப்பா சொல்லுங்க. we are waiting to hear from you. Now it's my turn to suffer the wrath of drop. இதெல்லாம் இவருக்கு வந்து அவ்வளோலாம் இருக்காது. ஆமா அவ்வளவா இருக்காது. போட்டு முடிச்சுட்டு என் ஃபேஸை பாருங்க. இப்ப பாருங்க, இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. Come on, last 5. 5. Come on. 4, 3, 2, 1. 3, 2, 1, 3, 2, 1, 3, 2, 1. Come on. 3, 2, 1. இன்னும் ஒன்னு. சாப்பிடுறாங்க. சரி, இது மாதிரிதான் ஏதாவது கோவம் உங்களுக்கு ஏதாவது பிஃபோர் பாத்தீங்க, ஆஃப்டர் பாக்குறீங்க. ஸோ லேட் ரைஸ் நீங்க ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஒர்க் அவுட் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு ஷோல்டர்ல உங்களுக்கு ட்ரைசப், இந்த ஷோல்டர் பால்ஸ் தெரியும்ல. ஸோ லேட் ரைஸ் போட உங்களுக்கு நல்லா அந்த டெஃபினேஷன் நல்லா தெரியும். சப்போஸ் நீங்க டிஷர்ட் போட்டு உங்களுக்கு அந்த ஷோல்டரோட ரவுண்ட்னஸ் டிஃபைன் பண்றது நம்மளோட இந்த சைட் டெல்ட் தான். நீங்க சைட் டெல்ட் டெவலப் பண்ணணும்னா லேட்டரல் ரேஷியோட வேற பெட்டர் வேரியேஷன் எங்க தெரிஞ்சு கிடையாது. இது நாங்க ஒரு 4 செட் போடுறோம். சீட்டட் லேட்டரல் ரேஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம உட்கார்ந்துட்டு போட்டா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஒரு ஜர்க் அந்த சீட் பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணி போட முடியும். அதான் ஆல்மோஸ்ட் எந்த ப்ரெஸ்ஸிங் ஒர்க் அவுட் சரி, எந்த கேர்லா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சீட்டட் வெர்ஷன் இருக்கும். லைக் சாண்ட் நம்ம நின்றுட்டு போற பைசெப் கேர்ள், அதே மாதிரி உட்காந்து சீட்டட் பைசெப் கேர்ள் இருக்கும். ஷோல்டர் ப்ரெஸ் சீட்டட் ப்ரெஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து சீட்டட் வேரியேஷன் ஏன் இருக்குன்னா ஸ்டெபிலிட்டிக்காக தான். பிளஸ் உங்களுக்கு லோவர் பேக்ல அந்த நீங்க நின்றுட்டு போட்டு அடிஷனல் ஸ்ட்ரெயின் வரும். அது இல்லாம ஒரு லோவர் பேக் சப்போர்ட்டோட உட்காந்து சேஃபா போடுற ஒரு வேரியேஷன் தான் சீட்டட் வேரியேஷன். ஸோ லேட் ரைஸ் வந்து நாங்கள் இதோட 4th செட் போட போகிறோம். 3rd செட் போட்டு அடுத்த செட் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சூப்பர் செட், அதாவது கேபிள் அப்ரைட் ரோஸும் ப்ளஸ் ஃபேஸ்புல். ஸோ அந்த ஒர்க் அவுட்டில் நம்ம பார்ப்போம்.
ப்ளஸ் நீங்க நாங்கள் ஃபேஸ்புக் போடுறத கவனிச்சிருப்பீங்க, இந்த 2 விரல்ல ஹோல்ட் பண்ணிட்டு போடுறோம். இது நாங்கள் வந்து ஃபில்லித் ஒரு வீடியோல போட்டுருப்பாப்புல, லைக் அவர் தான் 2 விரலும் பிடிச்சி போட்டு பாருங்க நல்லா ஆக்டிவேஷன் கிடைக்கும்னு சொன்னாரு. நாங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணி போட்டு பார்த்தோம், நல்லாவே தெரியும் நீங்க எப்படி பிடிச்சி போடுறதுக்கும். லைட் வெயிட்ல ட்ரை பண்ணி பாருங்க. லைட் வெயிட் போட்டா லைட் வெயிட் பிளஸ் ஸ்லோ மோஷனா ட்ரை பண்ணுங்க. இது கான்ட்ராக்ட் நல்லா ஃபீல் ஆகும். கரெக்ட். அது நீங்க 2 விரல பிடிச்சி போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ நீங்க ஃபேஸ்புக் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. 2 விரல பிடிச்சி இப்படி போடுறது போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு. பிகாஸ் வி வாண்ட் டு ஹியர் பேக் ஃப்ரம் யூ. லைக் ஷிவின் அடிஷனலா ஒரு விஷயம் பண்றான், நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் லாஸ்ட்ல ஹோல்ட் பண்றான், 1 செகண்ட் பாஸ் எடுத்துட்டு தான் இதை ரிலீஸ் பண்றான். ஸோ அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ட் பண்ண டைம்ல அந்த ஒரு பீக் இன்டென்சிட்டி கிடைக்கும் நம்ம பேக் ஷோல்டர். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுல 2 செட் போட்டு முடிச்சிருக்கோம். இது இன்னொரு செட் இருக்கு, அது முடிச்சுட்டு அடுத்து ஒரு சூப்பர் செட் தான். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா ஒரு சூப்பர் செட் மேலாவா போயிட்டு இருக்கு. ஸோ மற்ற இன்னொரு வேரியேஷன் வந்துட்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ நம்ம அதில் சொல்லிப்போம். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட்டை we are closing with some dumbbell shrugs. So it actually super set மறுபடியும் சொன்ன மாதிரி dumbbell shrugs plus நம்ம வந்துட்டு பிளேட்ல போடலாம் நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம பிளேட் ஷரக்ஸ் மாதிரி. பட் நம்ம வந்து என்ன போடுறோம்னா ப்ரீச்சர் கர்ல் மிஷின்ல ஷரக் போடுறோம். அது எப்படி நாங்க காட்டுறோம். அது ஏன்னா இந்த ஜிம்ல வந்து நாங்களே கண்டுபிடிச்ச ஒரு வேரியேஷன், நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா பாக்கணும். நீங்க ஷ்ரக்ஸ் போடும்போது மேக்ஸிமம் வெயிட் அதிகமாக தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன மசில் பிளஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆன மசில். ஸோ வெயிட் லோட் போட தான் அந்த மசில் கொஞ்சம் க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஜிம்முக்கு வந்து நாங்களே கண்டுபிடிச்ச ஒரு ஒர்க் அவுட்னு சொல்ற மாதிரி இருந்தா அது இந்த ஒர்க் அவுட் தான். எப்படி கண்டுபிடிச்சோம் எது கண்டுபிடிச்சோம் கேட்காதீங்க, சும்மா போர் அடிக்கிறது ட்ரை பண்ணி பார்த்தோம். அது போட்டு பார்த்த அப்புறம் பார்த்தா நல்ல ஃபீல் இருக்கு ட்ராப்ஸுக்கு. ஸோ இது இங்க ஒரு ரொட்டீனாவே ஆக்கிட்டோம் நாங்க. இந்த அட்வான்டேஜ் எப்படின்னா அங்க ஃபேஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்ணி ஃப்ரண்ட் ட்ராப்ஸுக்கும் டார்கெட் பண்ணலாம். அது திரும்பி இப்போ ஷிபின் போட்ட மாதிரி திரும்பி பேக்ல போட்டா இன்னும் பெட்டர் ஆக்டிவேஷன் கிடைக்கும். பிளஸ் இதுல வந்து நல்ல ஓவர்லோடும் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த மிஷினை யாரும் இப்படி யூஸ் பண்ணி நாங்க பார்த்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி இது உங்க ஜிம்ல சிமிலர் செட்டப் இருந்தா கண்டிப்பா போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகுதுன்னு. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், லைக் எப்படி உங்களுக்கு உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க போட்டு பார்த்துட்டு. இன்ஃபேக்ட் அதை விட இந்த டேரக்ஷன்ல திரும்பி போட்டா பெட்டர் ஆக்டிவேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த மிஷின் ஒரு ரீசெட் போட்டு இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட்டை க்ளோஸ் பண்றோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நீங்க ஒர்க் அவுட் ரொட்டீனை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அகைன் சொல்றேன், திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். மறந்துடுச்சுன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் வேரியேஷன் அதான் போட்டிருப்போம், சூப்பர் செட்டா போட்டிருப்போம். ஸோ தேங்க்ஸ் கைஸ், ஸ்டே டியூன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்க பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, மோட்டிவேட் ஆகுங்க. ஏன்னா எங்க மெயின் இன்டென்ஷனே டு கெட் பீப்புள் இன்டு ஃபிட்னஸ். ஜிம் மட்டும் இல்ல, நீங்க ஸ்போர்ட்ஸோ ரன்னிங்கோ எது பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஸ்டே ஹெல்தி. See you in the next video. Thanks for watching guys.